ஆண்டவரும் அறிவரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதம் 40 முதலாவது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் பல சம்பவங்கள் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. யோபுவினுடைய பொறுமை குறித்து நம்ம பார்க்கலாம். எவ்விதமான சோதனைகள் வந்த பொழுது, எவ்விதமான பாரங்கள் அழுத்தங்கள் வந்த பொழுது அவர் எவ்விதமாக பொறுமையாக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபை நம் ஆண்டத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் பல விதமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு யுத்தகலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இந்த பொறுமையை நம்ம இழந்து விட்டால் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியாது. ஆகவே நம்ம ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இன்னும் எனக்கு நல்ல நீடிய பொறுமை தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பொறுமையை ஆண்டவர் கொடுத்து அவருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் தருவார். நம்ம கர்த்தருக்காக பொறுமையாக நம்ம காத்திருக்க வேண்டும். அவர் பதில் தரும் வரைக்கும் நம்ம நீடிய பொறுமையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவர் என்னிடமாய் சாய்ந்து. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம் பக்கத்துல அவர் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்னிடமாய் சாய்ந்து. இந்த அனுபவம் மிக அருமையான ஒரு அனுபவம். கர்த்தருடைய மார்பில் நாம் இருக்கிறது பெரிய ஒரு காரியம். அவர் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆக அன்பானவர்களே, கர்த்தருக்காக நம்ம பொறுமையாக காத்திருக்கும் பொழுது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். மூன்றாவது, என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். நம்ம அவர் சமூகத்துல கூப்பிடும் பொழுது பரலோகத்துக்கிற தேவனானவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய பதில் தரக்கூடிய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். என்னுடைய ஜெபத்தை கேட்கல அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. நம்ம அவருக்காக பொறுமையாக நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொன்னதை போல நீங்களும் ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருங்கள். அவரிடத்திலே நீங்கள் இருங்கள். அவரிடத்தில் நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய கூப்பிடுதல் சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு பதில் தரக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். ஆக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருங்கள். பொறுமை இழந்து போய் விடாதிருங்கள். பொறுமையாக காத்திருந்து ஆண்டோடைய நோக்கத்தையும் ஆண்டோடைய திட்டங்களையும் ஆண்டோடைய தீர்மானங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி தாவீது சொன்ன வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து நீர் அவர்களுக்கு இன்னும் ஆண்டவரை உமக்காக அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீர் அவர்கள் பக்கமாக இருந்து அவருடைய கூப்பிடுதல் எல்லாவற்றையும் நீர் கேட்டு பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.